ஹலோ கைஸ், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட யூனிட் டாப் 15 கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி போட்டேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த வீடியோ பார்த்துருங்க. வாங்க கைஸ் வீடியோக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சீகன் பால்கியின் சிறப்பான தமிழ் மொழிபெயர்ப்பு டேஷ். பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, பழைய மற்றும் புதிய ஏற்பாடு, திருக்குறள். The Segan Paul's remarkable contribution is the translation of dash. Old Testament, the New Testament, the Old and New Testaments, the திருக்குறள். சீகன் பால்கியின் சிறப்பான தமிழ் மொழிபெயர்ப்பு. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி, பழைய மற்றும் புதிய ஏற்பாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின், 1841 தென் ஆற்காடு பகுதியில் ஏற்பட்ட புரட்சிக்கான காரணம் சீர்திருத்தத்தை அறிமுகம் செய்ததால், வரி விதித்ததற்காக, நிலங்களை அபகரித்ததற்காக, சமயத்தை பரவ செய்தமைக்காக. The basic cause of South Arcot agitation of 1841 was introduction of reforms, imposition of taxes, policy of annexation, spread of religion. Annexation. தென்னார்காடு புரட்சிக்கான காரணம். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி, வரி விதித்ததற்காக. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆங்கிலேயருக்கு எதிராக தென்னிந்திய கூட்டணியை ஏற்படுத்தியவர் மருதுபாண்டியன், சிவசுப்பிரமணியன், கட்டபொம்மன், ஊமத்துரை. Dash formed the South Indian Confederacy against the British. தென்னிந்திய கூட்டணியை ஏற்படுத்தியவர் ஆன்சர் ஏ, மருதுபாண்டியர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மிகவும் புகழ்பெற்ற பாடலான கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாரும் சேர்வீர் என தொகுத்து வெளியிட்டவர் வே. ராமலிங்கம், வ.உ. சிதம்பரம், பாரதியார், சுப்பிரமணிய சிவா. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ, வே. ராமலிங்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின், 1806 வேலூரில் ஒரு வரலாற்று நிகழ்வு நடந்தது, அதை குறிப்பிடு. வேலுநாச்சியார் புரட்சி, கட்டபொம்மன் தூக்கிலிடல், பாளையக்காரர் புரட்சி, வேலூர் கழகம். 1806 historical event started at வேலூர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி, வேலூர் கழகம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சுதேசி நீராவி போக்குவரத்து நிறுவனத்தின் SS காலியோ என்ற கப்பல் டேஸுக்கு விற்கப்பட்டது. ஆங்கில நிறுவனம், பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம், டச்சு கம்பெனி, போர்ச்சுகீசியர்களின் கம்பெனி. SS Galileo, the ship of the Sudesi Steam Navigation Company, was sold to the English company, French East Indian Company, the Dutch company, the Portuguese company. வ.உ. சிதம்பரம் நடத்தின சுதேசி நீராவி போக்குவரத்து நிறுவனத்தோட SS காலியோ கப்பல் யாருக்கு? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ, ஆங்கில நிறுவனம். நெக்ஸ்ட் கொஸ்டின், 1882 பூனாவில் ஆரிய மகிழ சமாஜை தோற்றுவித்தவர் பண்டிட் ராமாபாய், மேடம் பிகாஜி காமா, நானிபாலா தேவி, நளினி சென்குப்தா. ஆரிய மகிழா சமாஜை நிறுவியவர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ, பண்டிட் ராமாபாய். நெக்ஸ்ட் கொஸ்டின், 2021 தமிழக அரசு தந்தை பெரியாரின் பிறந்த தினத்தை டேஸாக கொண்டாட முடிவு செய்தது. பெண்கள் வளர்ச்சி நாள், தமிழ் விழிப்புணர்வு நாள், சமூக நீதி நாள், திராவிட நாள். தந்தை பெரியார் தினத்தை டேஸாக கொண்டாட முடிவு. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி, சமூக நீதி நாள். நெக்ஸ்ட் கொஸ்டின், முதல் உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடைபெற்ற இடம் டேஷ் மற்றும் ஆண்டு. மதுரை 2008, சென்னை 2009, கோயம்புத்தூர் 2010, திருச்சி 2010. உலக தமிழ் செம்மொழி மாநாடு, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கிளாசிக்கல் தமிழ் கான்ஃபரன்ஸ், ஜூன் மாசம். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி, கோயம்புத்தூர் 2010 நடக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தென்னிந்திய விடுதலை இயக்கமானது பின்னாளில் டேஷ் என்று அழைக்கப்பட்டது. நீதி கட்சி, திராவிடர் கழகம், திராவிடர் கூட்டமைப்பு, சுயமரியாதை இயக்கம்.
The South Indian Liberal Federation, lately popular known as Justice Party, Dravidian Kalagam, Dravidian Association, Self-Respect Movement. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ நீதி கட்சி. நெக்ஸ்ட் மருகுவண்டு சிறந்தாற்ப மணிப்பூ ஆடை அது போட்டு கருங்கயற்கண் விழித்தொல்கி நடந்தாய் வாலி காவேரி என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள காதை. கடலாடு காதை, கானல்வரி காதை, வேணிற் காதை, நடுக்கான் காதை. நாடுகான் காதை. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி கானல்வரி காதை. நெக்ஸ்ட் கொஸ்டின். இயேசு காவியம் என்ற நூலை எழுதிய ஆசிரியர் யார்? எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை, கவியரசு கண்ணதாசன், கவிஞர் மு. மேத்தா, கவிஞர் மீரா. ஆத்தர் ஆஃப் த போயம் இயேசு காவியம். இயேசு காவியத்தை எழுதியவர் ஆப்ஷன் பி கவியரசு கண்ணதாசன். நெக்ஸ்ட் கொஸ்டின். தினைமாலை 150 என்ற நூலின் ஆசிரியர் யார்? கண்ணன் சேந்தனார், கணித மேதாவியார், மூவாதியார், புல்லங்காடனார். தினைமாலை 150 நூலின் ஆசிரியர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி கணித மேதாவியார். நெக்ஸ்ட் கொஸ்டின். இன்னுயிர் தருதலும் ஆற்றுமோ முன்னிய தேயத்து முயன்று செய்பொருளே என வரும் கலித்தொகையின் பாடல்கள் இடம்பெற்றுள்ள திணை யாது? குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதைக்களி, பாலைக்களி. இன்னுயிர் தருதலும் ஆற்றுமோ முன்னிய தேயத்து முயன்று செய்பொருளே. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி பாலைக்களி. நெக்ஸ்ட் கொஸ்டின். கோபல்லபுரத்து மக்கள் என்ற புதினத்திற்கு சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவர் யார்? அசோகமித்திரன், மேலாண்மை பொன்னுசாமி, கி. ராஜநாராயணன், ராஜம் கிருஷ்ணன். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி கி. ராஜநாராயணன். நெக்ஸ்ட் கொஸ்டின். பெண் எழுத்தாளர்களின் முன்னோடி யார்? இந்துமதி, லக்ஷ்மி, வைமு கோதை நாயகி, ராஜம் கிருஷ்ணன். பெண் புதின எழுத்தாளர்களின் முன்னோடி. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி வைமு கோதை நாயகி. சைவ வைணவ பக்தி இலக்கியங்களில் இடம்பெறும் திருப்பல்லாண்டு பாடியவர்கள் சேந்தனார் பெரியாழ்வார், திருஞான சம்பந்தர் நம்மாழ்வார், சுந்தரர் பொய்கை ஆழ்வார், மாணிக்க வாசகர், குலசேகர ஆழ்வார். திருப்பல்லாண்டு பாடியவர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ சேந்தனார் பெரியாழ்வார். நெக்ஸ்ட் கொஸ்டின். நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டிக் கொடுத்தோர் உயிர் கொடுத்தாரே என புறநானூற்று பாடல் உணர்த்தும் கருத்து யாது? உணவு வழங்குவதன் முக்கியத்துவம், உணவு வழங்காமையின் இழிவு, உணவின் இன்றியமையாமை, நீரின் இன்றியமையாமை. உண்டிக் கொடுத்தோரை உயிர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ உணவு வழங்குவதன் முக்கியத்துவம். நெக்ஸ்ட். சி.என். அண்ணாதுரையின் நாடகங்களை அவற்றின் கருத்தோடு இணைக்க. வேலைக்காரி, ஓர் இரவு, நீதி தேவன் மயக்கம், நல்ல தம்பி. குற்றங்களின் அடிப்படையில் ஏழ்மையே என்பதை நிறுவுதல், மது ஒழிப்புக்கு ஆதரவு குரல், எதிரெதிரான சமுதாய ஆதிக்க நடவடிக்கைகள், ராமாயண கதை மாந்தர்களை உருவாக்கியதில், கம்பர் செய்த தவறுகளை வெளிப்படுத்துதல். வேலைக்காரி வந்து எதிரெதிரான சமுதாய ஆதிக்க சக்திகளின் நடவடிக்கை. ஓரிரவு வந்து குற்றங்களின் அடிப்படை ஏழ்மை என்பதை நிறுவுதல். நீதி தேவன் மயக்கம் என்பது ராமாயண கதை மாந்தர்களை உருவாக்கியதில் கம்பர் செய்த தவறுகளை வெளிப்படுத்துதல். நல்ல தம்பி வந்து மது ஒழிப்புக்கு ஆதரவுக்கு குரல். ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 3142 ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
கீழ்கண்டவற்றில் அறிஞர் அண்ணாவை பற்றிய சரியான கூற்று எது? சுயமரியாதை திருமணங்களை அங்கீகரித்தார். சென்னை மாநிலம் என்ற பெயரை தமிழ்நாடு என மாற்றினார். இரண்டாம் உலக தமிழ் மாநாடு 1969 நடைபெற்றது. மெரினா கடற்கரையில் இவரது ஆட்சியில் கண்ணகி சிலை நிறுவப்பட்டது. அண்ணா பற்றி கூற்றுள்ள சரியான இது. ஆன்சர் வந்து என்ன? ஆப்ஷன் டி 1, 2, 3, 4 இவை அனைத்துமே அண்ணா பற்றி கூற்றுள்ள சரியானது. நெக்ஸ்ட் நீதி கட்சியால் வெளியிடப்பட்ட தமிழ் பத்திரிகையின் பெயரை குறிப்பிடுக. திராவிடன், குடியரசு, நவசக்தி, விடுதலை. நீதி The name the Tamil newspaper published by Justice Paul. நீதி கட்சியால் வெளியிடப்பட்ட தமிழ் பத்திரிகையின் பெயர் ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ திராவிடன். நெக்ஸ்ட் கொஸ்டின். சென்னை மாகாண சட்டமன்றத்தின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் யார்? முத்துலட்சுமி ரெட்டி, சரோஜினி நாயுடு, மூவுல ராமாமிர்தம், ஆனந்தி கோபால் ஜோஷி. முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ முத்துலட்சுமி ரெட்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் பெண்களின் பருவ நிலைகளை வரிசைப்படுத்துக. மங்கை, அறிவை, மடந்தை, தெரிவை. பருவ நிலைகளை வரிசைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் வந்து மங்கை, செகண்ட் மடந்தை, தேர்டு அறிவை, ஃபோர்த் வந்து தெரிவை. ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 1, 3, 2, 4. 1, 3, 2, 4 ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பிராமணர் அல்லாதோர் ஆங்கிலேய இந்திய ஆட்சியில் அரசு துறைகளில் வேலைக்கு அமர்த்தப்பட்டனர். 1921ஆம் ஆண்டு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ ஆணை நிறைவேற்றப்பட்டமையாகும். இது கூற்று, இது காரணம், இது ரெண்டுல எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து என்ன? ஆப்ஷன் பி கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே சரிதான். சரி. ஆன்சர் வந்து பி கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றுக்கான காரணம். காரணம் கூற்றை விளக்குகிறது. பிரிட்டிஷ் ஆட்சியில பிராமணர்களுக்கு அரசு துறையில வேலை வாய்ப்பு கிடைத்ததுக்கான காரணம் 1921ஆம் ஆண்டு கொண்டு வந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ ஆணை தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாட்டில் 1923ஆம் ஆண்டில் மே தினத்தின் முதல் கொண்டாட்டம் டேஸ் ஏற்பாடு செய்யப்பட்டது. சிங்காரவேலர், ஈவேரா, காமராஜர், ராஜாஜி. In Tamil Nadu, first ever celebration of May Day was organized in 1923 by dash. மே தின கொண்டாட்டத்தை அறிமுகப்படுத்தியவர். ஆன்சர் வந்து என்ன? ஆப்ஷன் ஏ சிங்காரவேலர், தமிழ்நாட்டில். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளில் ஈவே ராமசாமி பற்றி தவறான கூற்று எது? ஈவே ராமசாமி வைக்கம் வீரர் என்று அழைக்கப்படுகிறார். இவர் குருகுல கல்வி முறையை ஆதரித்தார். இவர் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தார். இவர் சுயமரியாதை திருமணத்திற்கு ஆதரவளித்தார். இந்த 4 கூற்றுல ஈவே ராமசாமி பற்றி பெரியார் பற்றி தவறான கூற்று இருக்கு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி இவர் குருகுல கல்வியை ஆதரித்தாங்க கொடுத்திருக்காங்க. தவறு, இவர் ஆதரிக்கவில்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று ஈவே ராமசாமி 20ஆம் நூற்றாண்டில் சிறந்த சமூக சீர்திருத்தவாதி ஆவார். காரணம், அவர் சுயமரியாதை இயக்கத்தின் மூலம் ஒதுக்கப்பட்ட மக்களின் நலனை காக்க பாடுபட்டார். கூற்று காரணம் 2 கொடுத்திருக்காங்க. ரெண்டுல எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணமானது கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். நெக்ஸ்ட். நீதி கட்சியின் முக்கியமான நோக்கம் எது? முஸ்லிம் லீக்குக்கு எதிராக போராடுதல், அரசு பணிகளில் பிராமணர் அல்லாதவர்களை பங்கேற்க செய்தல், ஜமீன்தார்களின் சர்வாதிகாரத்திலிருந்து விவசாயிகளை காப்பாற்றுதல், பொது பிரச்சனைகளை பற்றி விவாதித்தல். நீதி கட்சியோட முக்கியமான நோக்கம். ஆன்சர் வந்து என்ன? ஆப்ஷன் பி அரசு பணிகளில் பிராமணர் அல்லாதவர்களை பங்கேற்க செய்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
கீழ்கண்டவற்றுள் எது உண்மையான கூற்று அல்ல? சட்டமேலவையில் நீதி கட்சி 98க்கு 63 தேர்தல் இடங்களை வென்றது. சென்னை மாகாணத்தில் சுப்புராயன் முதலமைச்சரானார். 1919ஆம் ஆண்டு சட்டத்தின் அடிப்படையில் தேர்தல் நடைபெற்றது. 1920ஆம் ஆண்டு தேர்தலில் நீதி கட்சி காங்கிரஸ் கட்சியை முழுமையாக தோற்கடித்தது. இந்த நாளில் எது உண்மையான கூற்றுகள்னு கேட்கிறான். சட்டமேலவையில் 98க்கு 63 தேர்தல் வந்து சரி. சுப்புராயன் முதலமைச்சர் 1920ல சரி. 1919 கொண்டு வந்து சட்டத்துக்கு தேர்தல் வந்து இதுவும் சரிதான். 1920ல நீதி கட்சி காங்கிரஸ் கட்சி தோற்கடித்ததுங்கிறதுக்கு இது தவறு. ஏன்னா 1920ல ஒத்துழைமை இயக்கத்தை கடைபிடிச்சதுனால காங்கிரஸ் வந்து பொது தேர்தலிலே பங்கேற்க மாட்டாங்க. அதனாலதான் இங்க நீதி கட்சி ஜெயிச்சிருக்கோம். ஸோ அதனால தவறான கூற்று எதுனா ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். 1934ஆம் ஆண்டு மெட்ராஸ் தொகுதியில் நடைபெற்ற 9வது பெண்கள் மாநாட்டுக்கு தலைமை தாங்கிய பெண்மணியின் பெயரை குறிப்பிடுக. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, திருமதி மார்கரெட் கசின்ஸ், பேகம் சரிஜா ஹமீத் அலி, திருமதி அன்னி பெசன்ட். 9வது பெண்கள் மாநாட்டுக்கு தலைமை தாங்கிய பெண். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி, திருமதி மார்கரெட் கசின்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றை கால வரிசைப்படுத்தி விடையை தேர்ந்தெடு. வேலூர் கழகம், கட்டபொம்மனை தூக்கிலிடுதல், பழனி சதி திட்டம், பாண்டிச்சேரி உடன்படிக்கை. கால வரிசைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ வேலூர் கழகம் வந்து 1806ல நடைபெற்றிருக்கும். கட்டபொம்மனை தூக்கிலிட்டது 1799. பழனி சதி திட்டம் 1800. பாண்டிச்சேரி உடன்படிக்கை வந்து 1754. ஸோ ஃபர்ஸ்ட் எது நடந்திருக்குன்னா பாண்டிச்சேரி உடன்படிக்கை. ரெண்டாவது கட்டபொம்மனை தூக்கிலிடுதல். மூணாவது பழனி சதி திட்டம். நாலாவது வேலூர் கழகம். ஸோ அப்ப ஆன்சர் வந்து என்னன்னா 4231. 4231 ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொய்மையும் வாய்மை இடத்தே, புறந்துண்மை நீராளமையும் மகன் தூய்மை, இவ்விரண்டு குறள்களிலும் ஒரே சேர மனதில் கொண்டு கீழ்கண்ட எந்த விளைவு முக்கியத்துவம் உள்ளதாக கருதுவீர்? பொய்மை, வாய்மை, புறந்தூய்மை, புரை தீர்த்த நன்மை. இந்த ரெண்டு குறள்ல இருக்கிற முக்கியமான கருத்து, முக்கியத்துவம் வாய்ந்த கருத்து இருக்கு. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி, வாய்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின். டேஸ் இவையிரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு, மேன்காணும் குறளில் இந்த இரண்டை திருவள்ளுவர் கண்களுக்கு ஒப்பாக கூறுகிறார். அறமும் பொருளும், நடுவு நிலைமையும் அடக்கமுடைமையும், பொருளும் இன்பமும், எண்ணும் எழுத்தும். கண்களுக்கு ஒப்பாக கருதப்படுவது இரண்டு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, எண்ணும் எழுத்தும். நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று. திருக்குறள் மனிதர்களின் அன்றாட வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. மனிதர்கள் திருக்குறளின் மூலப்பொருளை அகிம்சை, மதசார்பின்மை, சகோதரத்துவம் ஆகியவற்றை பின்பற்றுகின்றனர். கூற்று காரணம் 2 கொடுத்துருக்காங்க. இதுல 2ல எது சரின்னு கேட்பாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, கூற்று காரணம் 2ம் சரி. காரணமானது கூற்றிற்கான சரியான விளக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளில் பாரதிதாசனிடம் தொடர்பில்லாத நூல் எது? பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, மலரும் மாலையும், இருண்ட வீடு. பாரதிதாசனிடம் தொடர்பில்லாத நூல். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, மலரும் மாலையும். இது வந்து கவிமணி தேசிய விநாயகத்தில் எழுதுறது. மற்ற 3 பாண்டியன் பரிசு, அழகின் சிறப்பு, இருண்ட வீடு எல்லாமே பாரதிதாசன். நெக்ஸ்ட் கொஸ்டின். வரிசை 1 வரிசை 2 பொருத்தி விடை.
இந்த சைடு படைப்புகள் கொடுத்துருக்காங்க, இந்த சைடு ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் பொறுத்து சொல்லிருக்காங்க. பெரிய புராணம், கொன்றை வேந்தன், கலிங்கத்து பரணி, மதுரா விஜயம், ஔவையார், ஜெயகொண்டா, கங்காதேவி, சேக்கிலார். பெரிய புராணத்தை எழுதியது சேக்கிலார். கொன்றை வேந்தனை இயற்றியது ஔவையார். கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டா, மதுரா விஜயம் கங்காதேவி. ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 4123. 4123 ஆப்ஷன் B is the right answer. Next question. கீழ்கண்டவற்றை பொறுத்து சரியான விடையை தேர்க. இந்த சிறுப்புலவர் கொடுத்துருவாங்க, அவரோட பகுதிகள் கொடுத்துருவாங்க. வாழ்ந்த பகுதி: மருதனார், மங்கனார், காடனார், சுந்தரத்தனார், ஓரக்கடம், சிங்கை, இடைக்காடு, குமரி, ஆலங்குடி, புதுக்கோட்டை, குறுங்குடி, நெல்லை. மருதனார் குறுங்குடி இல்லை. வங்கனார் ஆலங்குடி, காடனார் இடைக்காடு குமரி, சுந்தரரத்தனார் ஓரக்கடம் சிங்கை. ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா 4321. 4321 ஆப்ஷன் B is the right answer. நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று: தமிழர்கள் ரோமானியர்களுடன் வாணிப தொடர்பு கொண்டிருந்தனர். காரணம்: ரோமன் நாட்டு பானை ஓடுகளும் தங்க நாணயங்களும் அரிக்கமேடில் நடந்த அகழ்வாய்வில் கிடைத்துள்ளன. கூற்று காரணம் ரெண்டு கொடுத்துருக்காங்க, ரெண்டுல எது சரிங்க? ஆன்சர் வந்து என்னன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணமானது கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் ஒன்று பல்லவர்களது கிராம நிர்வாகத்தை கூறும் கல்வெட்டு ஆகும். மானூர் கல்வெட்டு, திருச்சிராப்பள்ளி கல்வெட்டு, கழுகுமலை கல்வெட்டு, ஏர்வாடி கல்வெட்டு. பல்லவர்களது கிராம நிர்வாகத்தை கூறும் கல்வெட்டு. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் B, திருச்சிராப்பள்ளி கல்வெட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின். இரும்பை உருக்கி எஃகு உருவாக்கி உறுதியான இயந்திரங்களை உருவாக்கு. பின்வரும் வார்த்தைகளை கூறியவர் யார்? இந்த வாக்கியத்தை கூறியது யாருன்னு கேட்டாங்க. வ.உ. சிதம்பரனார், பகத்சிங், சுப்பிரமணிய பாரதி, சுபாஷ் சந்திரபோஸ். இரும்பை உருக்கி எஃகை உருவாக்கி இயந்திரங்கள். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் C, சுப்பிரமணிய பாரதி. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் உப்பு சத்தியாகிரகத்தை எடுத்து நடத்தி கைது செய்யப்பட்ட முதல் பெண்மணி பெயரை குறிப்பிடுக. சரோஜினி, ருக்மணி லட்சுமிபதி, அம்புஜம்மா, பார்வதி தேவி. காங்கிரஸ் கமிட்டி தலைவர் உப்பு சத்தியாகிரகத்தில் கைது செய்யப்பட்ட முதல் பெண். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் B, ருக்மணி லட்சுமிபதி. நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியானவற்றை தேர்வு செய்க. திருக்குறள் அறிவையும் கல்வியும் வலியுறுத்துகிறது. குறள் மதத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. குறள் கலை மற்றும் நடனத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. குறள் வாய்மையும் அடக்கத்தையும் வலியுறுத்துகிறது. இந்த 4ல எது சரிங்க? திருக்குறள் கல்வி மற்றும் அறிவை மற்றும் கல்வியையும் விளக்குகிறது. சரி. குறள் மதத்தின் முக்கியத்துவம் தவறு. மதப்பற்றின எந்த கூற்றுமே திருக்குறள் தவறு. குறள் கலை மற்றும் நடனத்தின் முக்கியத்துவம் விளக்குகிறது, எதுவும் தவறு. குறள் வாய்மையும் அடக்கத்தையும் வலியுறுத்துகிறது. சரி. ஸோ ஆன்சர் வந்து 1, 4 சரி. ஆப்ஷன் C is the right answer. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய பெண்களின் முன்னேற்றத்திற்காக சக்கரவர்த்தினி என்ற நாளிதழ் டேஸால் அர்ப்பணிக்கப்பட்டது. பாரதியார், ஈவே ராமசாமி, C.N. அண்ணாதுரை, M. கருணாநிதி. இந்திய பெண்களின் முன்னேற்றத்திற்காக சக்கரவர்த்தினி என்ற நாளிதழ் டேஸால். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் A, பாரதியார். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் C.N. அண்ணாதுரையால் எழுதப்படாத படைப்பை கூறு. ஆரியமாயை, ஓரிரவு, சொர்க்கவாசல், ஆனந்த போதினி. அண்ணாதுரை எழுதாத படைப்பு. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் D, ஆனந்த போதினி. நெக்ஸ்ட் கொஸ்டின். பல்லவன் கோவில் தகடுகள் எதை பற்றி கூறுகின்றன? ஸ்வேதம்பர சமண வரிசை, திகம்பர சமண வரிசை, புத்த கொள்கைகள், பல்லவ அரசர்களின் மரபு வரிசை.
ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி திகம்பர சமண வரிசை. நெக்ஸ்ட் கொஸ்டின். சங்க காலத்தில் விவசாய நிலங்களை உள்ளிட்ட நிலப்பரப்பு டேஸ் என அழைக்கப்பட்டது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். விவசாய நிலப்பரப்பு டேஸ் என அழைக்கப்பட்டதுன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி மருதம். நெக்ஸ்ட் கொஸ்டின். தெற்கிலிருந்து வந்த தீர்க்கதரிசி என்று சிறப்பாக அழைக்கப்பட்டவர் யார்? ராஜாஜி, உ.வி. சிதம்பரம், பெரியார் ஈ.வே. ராமசாமி, பாரதியார். தெற்கிலிருந்து வந்த தீர்க்கதரிசி. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி பெரியார் ஈ.வே. ராமசாமி. நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான விடையை தேர்ந்தெடு. மதராஸ் மகாஜன சபா 1984, தென்னிந்திய மக்கள் சங்கம் 1919, பிராமண அல்லாதோர் பிரகடனம் 1916, மதராஸ் இலக்கிய சங்கம் 1830. இந்த 4ல எது சரின்னு கேட்டிருக்காங்க. மதராஸ் மகாஜன சபா 1884 சரி. தென்னிந்திய மக்கள் சங்கம் 1919 தவறு. 1916. பிராமண அல்லாதோர் பிரகடனம் 1916 சரி. மதராஸ் இலக்கிய சங்கம் 1830 கிடையாது, 1817. ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 1, 3 மட்டும் சரி. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். முதலில் நீதி கட்சி டேஸ் என்ற பெயரில் அழைக்கப்பட்டது. தென்னிந்திய இளைஞர் சங்கம், தென்னிந்திய நல உரிமை சங்கம், தென்னிந்திய பத்திரிகை நிருபர்கள் சங்கம், தென்னிந்திய இலக்கிய ஐக்கிய மன்றம். நீதி கட்சியோட ஃபர்ஸ்ட் பேர் என்னன்னு கேட்டோம். ஃபர்ஸ்ட் எப்படின்ற பேர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி தென்னிந்திய நல உரிமை சங்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபீட்பேக்ஸ் ஏதாவது கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.